වෘද්දේ අපි ලුණු ගැනීමට 2025 மார்ச் மாதம் 20ஆம் தேதிக்கு பின்னர் உப்பை சந்தைக்கு கொண்டு வர நாம் தீர்மானித்தோம். எனினும் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மற்றும் மே மாதம் முதல் வாரம் வரை ஹம்பாந்தோட்டை உள்ளிட்ட உப்பு உற்பத்தி இடம்பெறும் பகுதிகளில் மழை பெய்தது. அதனால் உப்பு உற்பத்தி ஸ்தம்பிதமடைந்துள்ளது. தற்போது ஓரளவு உப்பு தொகை எம்மிடம் உள்ளது. தற்போது சந்தைக்கு உப்பை விநியோகித்து வருகின்றோம். ஆனால் இங்கிருக்கும் பிரச்சனை என்னவென்றால் ஊடகங்களூடாக உப்பு தட்டுப்பாடு தொடர்பில் அதிக அளவில் செய்திகளை வெளியிடுவதால் மக்கள் தேவையற்ற அச்சம் கொண்டு உப்பு தட்டுப்பாடு ஏற்படும் என்ற எண்ணத்தில் சந்தையில் உள்ள உப்பை அதிக அளவு கொள்வனவு செய்ய முயற்சிக்கின்றனர். அதனால் தான் சந்தையில் உப்பு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இலங்கை உப்பு நிறுவனம் 10,000 மெட்ரிக் டன் உப்பையும் தேசிய உப்பு நிறுவனம் 20,000 மெட்ரிக் டன் உப்பையும் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்ய சகல நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன. அதன் பின்னர் நாட்டுக்கு தேவையான உப்பு தேவையை முழுமையாக பூர்த்தி செய்ய முடியும். இந்த அரசாங்கம் 2024ஆம் ஆண்டின் இறுதி கால பகுதியிலேயே ஆட்சிக்கு வந்தது. ஹம்பாந்தோட்டையில் நாம் கடந்த வருடம் 1,25,000 மெட்ரிக் டன் உப்பை உற்பத்தி செய்ய திட்டமிட்டிருந்தோம். ஆனால் 2024ஆம் ஆண்டு 40,000 மெட்ரிக் டன் உப்பு மாத்திரமே உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. நாம் எதிர்பார்த்ததிலும் 1/3 பங்கை உற்பத்தி இடம்பெற்றுள்ளது. அந்த வீழ்ச்சியை 2025ஆம் ஆண்டு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த உப்பு தட்டுப்பாடு என்று கூறியவுடன் தனியார் கடை உரிமையாளர்கள் உப்பு தொகையை பதுக்கி வைத்து அதிக விலைக்கு விற்பனை செய்ய முயற்சிக்கின்றனர். எனவே இலங்கை உப்பு நிறுவனம் என்ற அடிப்படையில் நாம் 400 கிராம் உப்பை 120 ரூபாய் என்ற விலைக்கே சந்தைக்கு விநியோகிக்கின்றோம். அப்படி அதிக விலைக்கு விற்பனை செய்தால் பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை எமக்கு அறிவிக்க வேண்டும். அடுத்த வாரம் 30 லட்சம் உப்பு பாக்கெட்டுகளை சதோச களஞ்சிய சாலைக்கு நாம் விநியோகிக்க உள்ளோம். அனைவரும் சதோச ஊடாக உப்பை கொள்வனவு செய்யுங்கள். அங்கு எவ்வித தட்டுப்பாடும் இல்லை. தேவையற்ற பீதி கொள்ள வேண்டாம். இதேவேளை உப்பு தட்டுப்பாடு தொடர்பில் வர்த்தக அமைச்சர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். எமது நாட்டின் நாளாந்த உப்பு தேவை 500 மெட்ரிக் டன் ஆகும். தொழிற்துறையாளர்கள் உள்ளிட்ட சகலருக்குமான தொகையாகும். மக்கள் நாளொன்றுக்கு 5 முதல் 7 கிராம் உப்பையே சாப்பிடுகிறார்கள். எனவே 500 மெட்ரிக் டன் உப்பு தொகையை விநியோகிக்க முடியாத நாடு அல்ல நாம். ஆனால் கடந்த காலம் தொடர்ந்து மழை பெய்தது. ஹம்பாந்தோட்டை மற்றும் பரந்தனில் உப்பு உற்பத்தி வீழ்ச்சி கண்டது. புத்தளத்தில் ஓரளவு தொகை உள்ளது. அவை தற்போது தொழிற்துறையாளர்களுக்கு அனுப்பப்படுகின்றன. அதன் பின்னர் பரந்தன் மற்றும் ஹம்பாந்தோட்டையில் இருந்தும் வருகின்றன. அது போதுமானதாக இல்லை என்பதால் தான் உப்பை இறக்குமதி செய்ய அமைச்சரவை பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. எதிர்வரும் புதன்கிழமை அளவில் உப்பு நாட்டுக்கு கொண்டு வரப்படும். இம்மாதம் 10ஆம் தேதி வரை உப்பு இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நாட்டுக்குள் உப்பு தொகையை பேணும் வரை இறக்குமதி செய்த உப்பை சந்தைக்கு வழங்க அனுமதி வழங்கியுள்ளோம். අවසර දීලා තියෙනවා.